இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஜனநாயகன் வராத இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா தலைவன் தம்பி தலைமையில் ஜீவா வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஃபிலிமி அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட இயக்குனர். அவர் இங்க தமிழ்ல வந்து முதல் படம் வந்து பண்றாரு. சோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த ரிவ்யூவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதான் வந்துட்டோம்ல, இனிமேல் இங்க தான் இருப்போம். முதல்ல இந்த படத்தோட கதையை பார்த்திடலாம். ஜீவான்ற கேரக்டர்ல தான் நடிச்சிருக்காரு. ஒரு ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா வந்து இருக்காரு. இவரோட டாஸ்க் என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் வர அந்த தேர்தல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஊர்ல நடக்கிற இளவரசு அப்படிங்கிற ஒருத்தரோட பொண்ணோட கல்யாணத்தை வந்து எடுத்து நடத்தி அதை கரெக்டா முடிச்சிடணும் அப்படின்ற டாஸ்கை வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த கல்யாணத்துக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டை வந்து ஜீவா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை கரெக்டா நடத்திடணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோட தான் போயிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டுக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு. முன்னாடியே இருந்திருக்கு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. இந்த கல்யாண சமயத்துல அந்த வீட்டுல ஒரு டெத் ஒன்று நடந்துருது. என்னன்னா பக்கத்து வீடு, ரெண்டு பேருக்குமே சண்டை. இவங்க வீட்டுல கல்யாணம், இவங்க வீட்டுல வந்து ஒரு டெத். ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு நான் இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன், அதுவும் இந்த இடத்துல தான் நடத்துவேன், இந்த வீட்லயே தான் நடத்துவேன், நான் வந்து இந்த டெத்தை வந்து ரொம்ப சிறப்பா கிராண்டா செலிப்ரேட் பண்ணி ஒன்று பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு வீட்டுல இருக்கிறவங்க வந்து பண்றாங்க. எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து ஜீவா வந்து முழிக்கிறாரு. இவங்களுக்கு ஃபேவரா பண்ணா இந்த சைடு கோச்சுக்குவாங்க, இவங்களுக்கு ஃபேவரா பண்ணா இந்த சைடு கோச்சுக்குவாங்க. ரெண்டு பக்கத்துல இருக்கிற நியாயமும் இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஜீவா வந்து சால்வ் பண்ணாரா, எந்த சைடுல இருக்கிறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கறதான் இந்த மீதி படத்தோட கதை. முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்திரலாம். ஒரு மலையாள படத்தோட டைரக்டர் வந்து எடுக்கிறதுனால அங்கங்க மலையாள சாயல் வருது. அந்த மலையாள படத்தோட சாயல் வருது. எங்கேயுமே வந்து ஒரு செயற்கைத்தனம் இல்லாம, ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஃபீல்லாம் இல்லாம ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. படத்தோட முதல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி படமே வந்து ஒரு சின்ன படம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அழகாக அதை வந்து காட்டியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து மனசில் நிற்கிறாங்க. ஜீவான்ற கேரக்டர் வந்து நமக்கு என்னதான் ஜீவான்ற கேரக்டரை எடுத்து பண்ணாலும் இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதி ஜீவா, ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஜீவாவா தான் நமக்கு வந்து தெரிகிறாரு. இந்த பக்கத்தில் வந்து இளவரசு வந்து நடிச்சிருக்காரு. அவங்களுக்கு பொண்ணா நடிச்சிருக்கவங்க ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்து தம்பிராமையா கேரக்டர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, நீ பெருசா நான் பெருசான்னு பண்ற ஒரு முக்கியமான சீன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நடக்கும். ஒரு பக்கம் சமரசம் பேசி ஓகே அப்படிங்கிற மாதிரி போகிற டைம்ல தம்பிராமையா சார் வந்து ஒன்று பண்ணுவார். அது வந்து பார்க்கும்போது வந்து ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த மொமெண்ட்ல வந்து நடக்கும். ஸோ இது மாதிரியான குட்டி குட்டி மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ண படமாக தான் வந்து இந்த TTT படம் வந்து அமைஞ்சிருக்கு. முக்கியமான பாசிட்டிவ்னு பார்க்கும்போது வந்து ஜீவா வந்து இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அதுலேயே வந்து ஒரு டைலாக்லாம் கூட சொல்லுவார். நான் வந்து வடக்குக்கும் தெற்குக்கும் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அவர் வந்து ஒரு வழி ஒன்று பண்ணுவாங்க, அதை எடுத்து ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தார். அண்ட் நான் கேள்விப்பட்டேன் இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு மம்முட்டி சார் வந்து நடிக்க வேண்டிய கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் சம்வேர் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து ஜீவா வந்து ரொம்ப அழகாக பொருந்தி இந்த கேரக்டருக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார். அண்ட் அடுத்தபடியாக இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தோட மியூசிக். அதில் வந்து சாங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது ஒரு சிச்சுவேஷன் சாங்ஸ் மாதிரி தான் போகுது. ஒரு ஃபெஸ்டிவல் மோடுக்கு என்ன ஒரு மியூசிக் இருந்தால் நல்லா இருக்குமோ அது வந்து இந்த படத்தில் இருக்குது. இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபெஸ்டிவல் ஜோனில் தான் இந்த படம் இருக்குது. அண்ட் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கான்ஃப்ளிக்டெல்லாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிச்சுவேஷனில் அந்த டைமிங்கில் அந்த கேரக்டராக என்ன, முக்கியமாக வந்து இது ஒரு கேரக்டர் ட்ரிவன் படம். இந்த கேரக்டர் இங்கே வந்தால் என்ன நடக்கும், இந்த கேரக்டர் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக அமைஞ்ச ஒரு விஷயம். இந்த படத்தில் ஜென்சன் வந்து ஒரு கேரக்டர் வர்றாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த காமெடி சைடில் வர நெகட்டிவ் கேரக்டர்னா அவரை கூப்பிட்டு வந்தால் பக்காவாக செட் ஆயிடுது. அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு இரிட்டேஷன் வரணும், ஆனால் அவர் ஒரு காமெடி பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முழுக்க ஒரு கேரக்டர் ட்ரிவனாக இருந்ததுனால ஒரு கேரக்டர் எப்படி ஒரு மொமெண்ட்டில் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து மேஜர் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு வீடை சுற்றியே நடக்குது. ரெண்டு வீட்டுக்குள்ளே அந்த சர்க்கிளை சுற்றியே நடக்கிற ஒரு விஷயன்றதுனால லைட்டாக வந்து நமக்கு ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு மிடில் போகிற டைமில் கொஞ்சம் வந்து லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். பட் அதில் வந்து காமெடி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து போடும்போது அந்த ஃபீல் நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறது இல்லை. ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் இது மட்டும்தான் ஒரு ஃபீலாக இருந்தது. அண்ட் மாறி ஒரே பிளாட்டுக்குள்ளேயே இவங்களா அவங்களா அப்படிங்கிற அந்த ஒரு பிளாட்டுக்குள்ளே படம் ட்ராவல் ஆகுறது கொஞ்சம் வந்து ஒரு சின்ன டிப்பை ஏற்படுத்துச்சு.
பட் அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அங்கே நடக்கிற அந்த காமெடியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த 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 இந்த சுச்சுவேஷனை வந்து ஓவர் கம் தான் பண்ணுச்சு. நிறைய பேர் வந்து ஃபிலிமி படம் வந்து பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போதே நமக்கு தமிழில் வருது அப்படின்னும் போதே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து க்ரியேட் ஆகிருந்துச்சு. அந்த ரேஞ்சில் அந்த படம் வந்து அப்படி ஒரு ஒரு ஐகானிக் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் அந்த படத்துக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்குமா அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஃபிலிமி அளவுக்கு இந்த படம் இல்லை, பட் இந்த படம் தனியாக இது ஒரு படம் அதெல்லாம் மறந்துட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுது. ரொம்ப ஒரு சின்ன ஸ்கிரிப்டு, அதை ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டு நேர்த்தியாக அதோட ஸ்க்ரீன் பிளேலேருந்து ஃபுல் பேக்கேஜாக அந்த ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே எடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு ட்ரிபிள் டி, அதாவது தலைவன் தம்பி தலைமையில்ன்ற படத்தை வந்து டெஃபினட்டாக போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரிவ்யூ வந்து இது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஒரு முக்கியமான சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் சார். ரொம்ப ரொம்ப முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதாவது அவரோட கடைசி படம் ஜனநாயகன் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. கடைசி திருவிழா, தளபதி திருவிழா அப்படின்ற மாதிரி ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் அது எப்போ வரும் அப்படின்ற அந்த காத்திருப்பு தாண்டி இன்றைக்கி இப்போது ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கங்கே சிங்கிள்ஸ் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்கல? இல்லை சார், நான் சொல்லுவேன். அதாவது இது வந்து சினிமாவுக்கு பேரிழப்பு என்பதில் நான் முதல்ல பலமுறை சொல்லிட்டேன். அது வந்து அவருடைய விருப்பம், அவருடைய முடிவு. ஆனால் இது சினிமாவை கேட்டிங்கன்னா பேரிழப்பு. ஏன்னா இன்றைக்கி ஒரு சினிமாவுக்கு 100 கோடி வசூல் பண்ணி தர்ற ஒரு படத்துலேயும் 100 கோடியை டச் பண்ணுற ஒரு ஹீரோ நீங்கள் சினிமாவில் இல்லைன்னா அது மொத்த சினிமாவில் அவ்வளோ செக்டாருக்குமே லாஸ். நீங்கள் சாதாரண வேலை செய்கிற ஒரு கூலி தொழிலாளியில் ஆரம்பித்த சினிமாவில் மிகப்பெரிய கோடீஸ்வர திரையரங்கு உரிமையாளர் வரைக்கும் இது நஷ்டம். இப்போது இந்த கடைசி படத்தோட அந்த ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது சார்? எக்ஸ்பெக்டேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. எனக்கு வந்து எதான் சொன்னேன், லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து 9th அன்னைக்கு ஜனநாயகன் டிக்கெட் வேணும், ஓகே நான் வர்றேன், ஃபஸ்ட்டு ஷோ அங்கே பார்க்கணும். இதுக்கு ஜனநாயகன் படம் பார்க்குறதுக்கு லண்டன்லேருந்து புறப்பட்டு இங்கே வராங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட் டே தேட்டரில் வந்து FDFS பார்க்கணும். நாங்கள் 16 பேர் வர்றோம், 16 பேர் லண்டன்லேருந்து கிளம்பி வர்றாங்க. இது என்ன எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட்? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் த எக்ஸ்பெக்டேஷன். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்க அங்கேருந்து எப்படி இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்கும்? அதையும் சார், அது வந்து கலெக்ஷனில் நம்பர் 1. அதில் இரண்டாம் கருத்து சினிமாலே யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி மேக்ஸிமம் யார் ரீச் பண்ணுறா கலெக்ஷன்லன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விஜய் சார் தான் லேட்டஸ்ட் ஹையஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வருது. ஒரு இண்டிவிஜுவல் ஹீரோ தான். நீங்கள் காம்போ படம்லாம் கணக்கு சார், நீங்கள் அதுக்கு அந்த பாகுபலி அதிலே தான் கொண்டு வராங்க. இண்டிவிஜுவல் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா டாப் கலெக்ஷனில் வந்து சார் தான் இருக்கார், விஜய் சார் தான் இருக்கார். அதில் வந்து ஜனநாயகன் வந்து பீக் ரீச் ஆகுனா வர்றது டேட்டு வேறு சரியான டேட்டு, லாங் ஹாலிடேஸு, ஃபஸ்ட் கிளாஸான டேட்டு. அதுவும் தைரியமாக